இருக்கால சிந்து அவகிட்ட பணம் கேளு. அத வாங்கிட்டு போய் உங்க அம்மாக்கு ஆபரேஷன் பண்ணு. ஸ்னேகா அவங்க வேலையை காமிச்சிட்டாங்க. சுல்லானோட அம்மாவை ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில துரத்தி விட்டாங்க. அந்த பையனும் சுல்லானும் எவ்வளோ சொல்லி பார்க்காங்க. நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, அதுக்கப்புறமும் ஏன் எங்கள் அம்மா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. இங்கெல்லாம் பண்ண முடியாது, போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முடியாதுனால இங்கே கூட்டு வந்தேன் அப்படின்னு சுல்லான் சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஸ்னேகா வந்து உம்படியாக மேனேஜரை விட்டு இந்த அம்மா வெளியில் தள்ளி விடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாங்க. அந்த ஸ்னேகா வந்து அது மட்டும் இல்லாமல் உங்கள் சிந்து அக்காட்ட போய் காசு வாங்கிட்டு வந்து நீ ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நக்கலாக வேற சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக அவங்க எதிர்பார்க்காத மாதிரி சிந்து வராங்க. வந்துட்டு அவங்க ஏதோ நியாயம் கேட்க போகிறாங்க. ஆனால் கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளி விட்றாங்க வழக்கம் போல சிந்துவை. அவங்க சுல்லானோட அம்மாவை வந்து ஸ்ட்ரக்சரோட வெளில தள்ள போகிறாங்க. அந்நேரம் வந்து தடுக்க பார்க்குறாங்க, சிந்து முடியலை. அந்நேரம் சிவா வந்து நிப்பாட்டுறாரு. சுல்லானோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என் நகையை கூட எல்லாத்தையும் தாரேன்னு சொல்லி சிவாட்ட ஏற்கனவே காலில் விழுந்து எஞ்சாத குறையா சொல்லியிருப்பாங்க சிந்து. அதை அப்பயே சொல்லியிருப்பாரு சிவா, நான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே பார்க்குறேன், நீ இந்த நகையெல்லாம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி. இப்போ ட்ரீட்மெண்ட்டும் வந்து சிவா வந்து ஃப்ரீயாக பார்த்துருவாரு. சுல்லான் வந்து நாளைக்கு ஏதோ இப்போ 8 பஞ்சாயத்து கூட்ட போகிறேன்னாங்க. அன்னைக்கு சுல்லான் வந்து அதே உண்மையை சொல்ல மாட்டான். ஏன்னா வந்து அவங்க அம்மா இப்படி துரத்தி விட்டாங்களேன்னு சொல்லி அவன் நினைப்பான்ல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.